ஹலோ, நான் ஈரம் படத்தோட இயக்குனர் அறிவுலன் பேசுகிறேன். biginroots.com மூலமாக நேயர்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மெயினாக இன்றைக்கி வந்து ஈரம் படத்தை பார்த்துட்டு ஃபோன் கால்ஸ் மூலமாக நேரடியாகவும் இல்லை வந்து மெயில் மூலமாக பாராட்ட தெரிவிச்சிட்ருக்க அத்தனை பேருக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போது ஈரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சுருந்த சஸ்பென்ஸ் வந்து என்னென்னா வந்து இது ஜானர் தான் அதோட சஸ்பென்ஸு. ஏன்னா த்ரில்லர் மூவி அப்படின்னு ஒரு சொல்லிகிட்டு இருக்க ஜானர் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அத்தனை பேருக்கும் வந்து இது வந்து ஒரு ஆவி சம்மந்தப்பட்ட ஒரு படம், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த ஒரு ஷாக்னஸ், அந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வந்து படத்தோட ஸ்டார்டிங் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது தான். ஸோ ஈரம் அப்படின்ற டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் யோசிக்கும்போது, ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஆவி சம்மந்தப்பட்ட ஒரு கதை சொல்ல போகிறோம். அதில் வாட்டர்ன்றது வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணோன்னா வாட்டர் சம்மந்தமாக வந்து என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது H2O வைக்கலாமா இல்லை வந்து என்னென்னு வைக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கும்போது சரி ஈரம் வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலான்னு தோணுச்சு எனக்கு. ஈரம்ன்றது நான் எடுத்துக்கிட்டோன்னா, கதைக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மேக்கிங்கில் வந்து இந்த ஈரம்ன்ற ஒரு விஷயத்தை எங்கெல்லாம் கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணப்போ டோட்டல் கதைக்களமே வந்து மலைக்கு முன் மலைக்கு பின் மலையில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மலைன்ற ஒரு விஷயம் வந்து பல விதமான உணர்வுகளை வந்து எமோஷன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வாக இருக்கட்டும், ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ரிவெஞ்சாக இருக்கட்டும், வேரியஸ் எமோஷன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெட்டர் சாய்ஸை வந்து எல்லா படத்தோட எல்லா சீன்ஸ்லேயும் வந்து எல்லா காட்சிகளையும் வந்து கண்டிப்பாக வந்து மலையை வந்து ஒரு பேக்ட்ராப் வச்சுக்கலாம். அதாவது மலைக்கு முன் மலைக்கு பின் மலையில் அப்படின்றது வச்சுக்கலாம்னு யோசித்தோம். சேம் நானும் கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு டோன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரே டோன் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்னா ஒரு வைலன்ஸு, ஸோ க்ரீன்னா வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ப்ளூயிஷ் கிரே டோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கூல் டோன். ஸோ மலைன்ற நம்ம எடுத்துருக்க கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ளூயிஷ் டோன் கொடுத்தோம்னா எந்த ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இது எடுத்தோம். அப்புறம் அடுத்து மூணாவது வந்து படத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஈரன்ற மனசில் வந்து கண்டிப்பாக ஈரன்ற ஒரு விஷயம் வந்து மனசுலையாவது வேணும் அப்படின்றது சொல்கிற கான்செப்ட்டு. அதுக்கும் ஆப்டபுளாக வந்து வந்ததுனால வந்து அந்த ஈரம்ன்ற டைட்டில் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து நான் என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா, ஒரு ஏசிபி இந்த படத்தில் கேரக்டர் பண்ண போகிறாரு. ஒரு ரொம்ப வந்து ஒரு நார்மலாக ஃபுல் அண்ட் ஆக்ஷன் பேக்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய கேரக்டர் அப்படின்றது கிடையாது. ஒரு செட்டிலாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஏசிபியாக. ஏன்னா படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே வந்து ஒரு செட்டிலாக பண்ணணும் அப்படின்னு வந்து படத்தோட மூடுக்கு தகுந்த மாதிரி அப்படின்றது நான் பிளான் பண்ணேன். அப்படி ஒரு பெட்டர் சாய்ஸாக சார் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், அதே நேரத்தில் வந்து நியூவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு இமேஜ் உள்ள ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த பரவாயில்ல அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து பெட்டர் வந்து அப்போதைக்கும் வந்து நான் வந்து தரவாக வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மிருகம் படத்தில் இருக்க ஆதி வந்து எனக்கு வந்து காண்டாக்டில் வந்தார். ஸோ அவரோட ஸ்டில்ஸ் வந்து மிருகம் படத்துக்கு முன்னாடி அவரோட எப்படி இருந்தார் அப்படின்ற ஸ்டில்ஸையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அப்போ தான் மிருகம் முடிச்சிருந்தார். ஆஃபீஸில் வச்சு பார்த்தப்போ வந்து அப்போ வந்து மிருகம் படத்துக்காக வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகி ரொம்ப ஹேர் கட்லாம் பண்ணியிருந்து ரொம்ப வந்து டேன் ஆகி இருந்தார் டோட்டலாக. ஸோ பட் ஹைட் அண்ட் வெயிட் வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படத்தோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு பாடி வெயிட் போட முடியுமா, டோட்டல் கொஞ்சம் வந்து கலர் டோன் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் இன்வால்வ் ஆகி டோட்டல் வெயிட் வந்து ஏற்றிட்டு வந்தார். டோட்டல் வெயிட்டு, அவரோட சாம்னஸ்ஸு, கலர்ஸ் எல்லாமே வந்து ஏற்றிட்டு வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஏசிபி கேரக்டருக்கு வந்து சூட்டபிளானது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிக்காக வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருக்கிறனால வந்து அந்த செட்டிலான ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது படத்தில் வந்து உங்களுக்கே தெரியும். அதாவது 2 விதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒன்று ஒரு போலீஸ் கமிஷனராக பண்ணியிருப்பார், இன்னொன்று வந்து ஜஸ்ட் வந்து ஒரு காலேஜ் கோயராக ஒரு ஃப்ளாஷ்பேக் வரக்கூடிய நல்ல ஒரு யூத்ஃபுல்லாக சாமிங்கான ஒரு ஹீரோவாக வந்திருப்பார். நெக்ஸ்ட் நந்தா வந்து இன்னொரு படத்தோட இன்னொரு ஹீரோ. எனக்கு இந்த கதை கேரக்டர் டிசைட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள கேரக்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற அளவில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கக்கூடாது.
பை அப்பியரன்ஸ் வைஸ் வந்து அவர் நல்ல ஒரு ஹீரோவை நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான கேரக்டராக நல்ல ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டராக இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அப்படி யோசிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஒரு சாமிங் ஹீரோவை ஒரு இமேஜ் அது ஆடியன்ஸ்னால் வந்து இவர் எந்த விதமான கேரக்டரும் வந்து பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து நந்தா வந்து சூட்டபுளாக இருந்தார். பேசிக்காக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு காம் டைப்பு ஒரு நல்ல வந்து ஒரு ரிசோர்ட் டைப்பாக இருக்கிறனால வந்து எனக்கு வந்து அந்த டோட்டல் கேரக்டரே வந்து இந்த படத்துக்கு வந்து என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன டைமென்ஷன் என்ன பார்த்தோன்னா ஒரு கேஷுவலான ஒரு ஹஸ்பண்டாகவும் வரணும், அதே நேரத்தில் வந்து ஒரு ரிசர்வ் டைப்பான ரொம்ப ஒரு சின்ன ஒரு கன்னிங்னஸ் சாடிசம் வந்து கலந்த ஒரு கேரக்டராகவும் வந்து என்னால் ஈஸியாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு இன்புட்டாக வந்து வாங்க முடிஞ்சுது. ஸோ அவரோட விஷயங்களும் வந்து இன்புட் சைடை வந்து இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்றத ஒரு விஷயம் வந்து கேட்டதும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போத் ஆஃப் த ஹீரோஸ் ஹேஸ் டிட் த ஜாப் வெல் தான் நான் சொல்வேன். அப்புறம் ஹீரோயின் சிந்துமேனன் அவங்க பேசிக்காக வந்து நான் இந்த ரம்யான்ற கேரக்டர் டிசைட் பண்ணும்போதே வந்து 2 விதமான ஷேட்ஸு, ஒன்று காலேஜ் கேர்ள், இன்னொன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது டிசைட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன். இந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கணும், அப்போ தான் அந்த பொண்ணு மேலே வந்து சிம்பத்தி வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த ஷேட்ஸ் வந்து எனக்கு வந்து சிந்துமேன்ட்ட கிடச்சிது, சிந்துமேன் ஆர்டிஸ்ட்டு கிடச்சிது. வீட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி படம் பார்க்குறவங்களாம் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து டக்குன்னு ஒரு சிம்பத்தி வருதுன்னா வந்து த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்வால்மெண்ட் தான் சொல்வேன் நான்.